தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு. வருணர் ஆளக்கானோம். இன்னைக்கு நானே சோ பண்ணிட வேண்டியதான். ப்ரோ அப்படிலாம் முடிவு பண்றாதீங்க ப்ரோ, அப்படிலாம் முடிவு பண்ணிடாதீங்க. நேற்று தான் பிரச்சனை ஆரம்பிச்சது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க அப்படின்னு. உங்க செய்தி பேச ஆர்வம்ங்கிறது புரியுது. நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க யாருங்கிறத நம்ம ஷோ வியூஸ்ட நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வருண் அண்ணன், வெங்கட் அண்ணன், பிரேம் அண்ணன், இளங்கோ அண்ணன் எல்லாமே லீவு. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு பதிலாக இன்னைக்கு உங்க கூட ஷோ பண்ணிட்டு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்றதை பேசிடுவோம். வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் மன்சூர். அண்ணா கூச்சப்பட உங்க பேரை சொல்லுங்க. கூச்சப்படாம சிபி சக்கரவர்த்தி. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாடாளுமன்றத்துல காலையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா பிரதர். திமுக எம்பி கனிமொழி, தர்மேந்திர பிரதான் தமிழர்களையும் எம்பிக்களையும் இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்துல. அதே மாதிரி மொழி கொள்கை குறித்து விவாதிக்கணுங்கிற நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில வந்து திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டமும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, மத்திய அமைச்சர் எல்முருகன் தர்மேந்திர பிரதான் பேசுறது சரிதான பேசிட்டு இருக்கிறாரு. ஆமா, சரியான பதிலடி கொடுத்துருக்காருன்னு வேற வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, திமுக வழக்கம் போல இதுலயும் வந்து கபட நாடா வந்து ஆடுறாங்க, மொழியை வச்சு அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தர்மேந்திர பிரதான் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. மாணவர்கள் வாழ்க்கையில திமுக விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக வந்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்க, அவர் இந்த பதவியில் இருக்கிறதுக்கே லாக்கியலன்னு சொல்லிட்டு கூட நிகழ்ச்சிகளும் சொல்றாங்க. தொல் திருமாவளவனா இருக்கட்டும், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும் சொல்லிட்டு இங்கிருந்தும் நிறைய எதிர்ப்புகள் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம மக்கள்கிட்டே நம்ம வந்து நேற்று ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தணும். என்ன சொல்றாங்க நம்ம மக்கள்? இம்பர்ஃபெக்ட் ஷோ அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் நாகரிகமற்றவர்கள் என்ற பேச்சு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தோம். அருவருக்கத்தக்கது, ஆதிக்க மனநிலையை காட்டுகிறது, வருத்தம் தெரிவித்து விட்டார் தானே விட்டுவிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேரு ஆதிக்க மனநிலையை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு 436 பேர் வந்து அதுக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அருவருக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு 84 பேரு. இதே கேள்விய நம்ம விகடன் வெப் டிவிலையும் வந்து கேட்டிருந்தோம், சர்வே வந்து எடுத்தோம். அதுல வந்து அருவருக்கத்தக்கது இதுல வந்து சுமார் ஒரு 5000 பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுல 58% அருவருக்கத்தக்கதுங்கிறத சொல்லிருக்காங்க. ஆதிக்க மனநிலை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு 31%, வருத்தம் தெரிவித்து விட்டார் தானே விட்டுவிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 11% சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய சர்வேக்கெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வெப் டிவிலையும் வந்து நடத்த போறோம். தர்மேந்திர பிரதான் பேசுனதுக்கு மக்களே கருத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த சூழலை முக்கியமா நம்ம வந்து சொல்லணும். இந்த நூற்றாண்டு இல்ல, பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே மதுரையை ஆண்ட பாண்டியர்களை பார்த்து கிரேக்க அரசர்களே வியந்து போயிருக்காங்க. ஆமா, அந்த வேல்பாறை எபிசோட் எல்லாம் வரும். அதுல அந்த வேல்பாறை பாட்காஸ்டும் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் முதல் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். அதையும் வந்து கேளுங்க. நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு போயிட முடியுமா, அப்படி கிட்டுருவோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த சைட்ல இருக்காங்க எல்லாம். ஆமா ஆமா. சரி ப்ரோ, இவ்வளவு கலைப்புறம் நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எங்க, என்ன நாடாளுமன்றத்துக்கு வந்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு? ஆமா, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல வந்திருக்காரு. ராகுல் காந்தியும் அவருடைய தங்கை பிரியங்கா காந்தியும் ஓம் பிர்லா சந்திச்சு பேசியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில பேசினதா சொல்றாங்க. ஆனா என்ன விவகாரங்கிறது அதிகாரப்பூர்வமா வெளியே சொல்லல. இருந்தா கூட ராகுல் காந்தி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அந்த ஒரே வாக்காளர் எண் கொண்ட அடையாள அட்டை இருக்குல்ல, அதை பத்தி விவாதிக்கணுங்கிறத கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி எல்லா இடங்கள்லயும் ஒரே வாக்காளர் அடையாள அட்டை கொண்டவங்க வாக்களிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு இருக்கு. ஏற்கனவே மகாராஷ்டிரால டக்குன்னு லட்சக்கணக்கில் உயர்ந்தாங்க. டெல்லியில இந்த குற்றச்சாட்டு வந்து இருந்தது. இப்ப மகாராஷ்டிரால ஒரு பெரிய பிரச்சனையா வந்து போய்கிட்டு இருக்கு. மம்தா வந்து தேர்தலானே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. இத பத்தி விவாதிக்கணும். ஆமா பிரதர், இதை பத்தி கண்டிப்பா விவாதிச்சாகணும். ஆனா இதை விவாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற ஓம் பிர்லா ஆவேசம் பட ஃபஹத் ஃபாசில் மாதிரி ஆளுங்கட்சியை பார்த்தா சிரிக்கிறாரு, எதிர்கட்சியை பார்த்தா முறைக்கிறாரு. இப்படி இருந்தா எப்படி நடக்கிறது? கரெக்ட். ஆமா பிரதர், இந்த கேந்திர வித்யாலயில எம்பிக்கள் இடஒதுக்கீடு இருந்தது, அது என்னாச்சு? அவங்க ரத்து பண்ணாங்க. திருப்பி அந்த நடைமுறை வருமானு சொல்லி நாடாளுமன்றத்திலே கேள்விப்பட்டுச்சு. அதுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானே பதில் சொல்லியிருக்காரு. இந்த கலவரத்திலையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் அந்த நடைமுறை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் ராஜ்யசபா, லோக்சபா எல்லாருக்கும் சேர்த்து
ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் ஒரு 10 பேர் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்குமே. இதே பாக்குறப்ப ஒரு 7000 பேர் வந்து சேர்க்கலாம். அதை நடைமுறை ரத்து பண்ணியிருந்தாங்க. மீண்டும் வந்து ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் 10 சீட் கொடுக்குற மாதிரி எந்த விதமான ஒரு முடிவு நாங்க எடுக்கலங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய எம்பிக்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வந்து சீட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்க. சில பேர் அதை வந்து காசாகி கொடுக்கறதெல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனா எம்பிக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்களாம். ஏன்னா இந்த 10 சீட்டுக்கு நிறைய பேர் நச்சரிப்பாங்க போய் அவங்கள சீட்டு விடுங்கன்ட்டு தர்ம சங்கடத்துல முழிப்பாங்களாம். அது இல்லாத நல்லதான்ப்பா அப்படிங்கிறாங்க நிறைய எம்பிக்கள். நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா வந்து வரி குறைப்பு செஞ்சது, அதை பத்தி நான் எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே இல்லை, ஸ்ட்ராங்கா அதை பத்தி யாரும் பெருசா கவர்மெண்ட் வந்து எந்த இதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய அழுத்தத்துல இந்தியா இருக்குதா, அமெரிக்காவுடைய அழுத்தம் இங்க இந்தியா மேல இருக்குதா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா எத்தனை குற்றச்சாட்டு இந்திய கவர்மெண்ட் மேல வச்சாலும், அரசை நோக்கி கேள்வி எழுப்பினாலும் பதில் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னாரு. ஆமா, எல்லாம் சைலண்ட் மோட்ல வந்து போயிடுறாங்க. இதுல என்னன்னா, அமெரிக்கா இந்தியா மேல நியூ டாரிஃப் போட்டாங்களா ஒரு கேள்வி இருக்கும்ல. அதுக்கு வந்து காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் எந்த விதமான வரியும் அமெரிக்கா இந்தியா மேல விதிக்கலங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி பாத்தீங்களா ஜூட் விட்டுருக்காரு. பிரதமர் மோடி வந்து மொரிஷியஸ் போயிருக்கிறாராம். எதுக்குன்னா 57வது தேசிய தினத்துல கலந்துக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது. நாளைக்கு அரசு மரியாதையெல்லாம் கூட கொடுக்க போறாங்களாம் அவருக்கு. பின்ன விஸ்வகுரு கொடுக்கலன்னா தானே பிரச்சனை. சரி, ஓகே. அது இல்லாம நாளைக்கு நடக்கப்பட அணிவகுப்புல வந்து இந்தியாவுடைய போர்க்கப்பலும் கலந்துருக்குதான். பெரிய கிராண்டா பண்றாங்க, ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனாலதான் 56 இன்ச் நம்ம பிரதமர் மோடி வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, சத்தீஸ்கருடைய முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல், அவருடைய மகன் சைத்தன்யா பாகல், இவங்களுடைய வீட்டுல எல்லாம் வந்து அமலாக்கத்துறை ரைட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னா, மதுபான கொள்கையில ஊழல் வந்து நடந்திருக்குங்க குற்றச்சாட்டு தான். அதாவது டெல்லியில இருந்து அதே குற்றச்சாட்டு இங்க அதேதான். 2018 இருந்து 2023 வரைக்கும் சிஎம் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்துல இந்த ஊழல் வந்து நடைபெற்று இருக்கு, அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே கவாசி லக்மா, அதே மாதிரி ராய்ப்பூருடைய முன்னாள் மேயர்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில தான் இப்ப நாங்க வந்து பூபேஷ் பாகல் வீட்டுக்கு நாங்க ரைட் போயிருக்கோம்னு அமலாக்கத்துறை வந்து சொல்றாங்க. அவங்க எல்லா வீட்டுக்கும் ரைட் போறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, 33 லட்சம் ரொக்கத்தை வந்து கைப்பற்றிருக்காங்கன்னா, நேற்று காலையில 8 மணில இருந்து இரவு வரைக்கும் வந்து நடந்திருக்கு. பூபேஷ் பாகல் என்ன சொல்றாங்கன்னா, வந்து சட்டமன்றத்துல பிஜேபிக்கு எதிராக தொடர்ந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதனால என்னை அடக்க பாக்குறாங்க, என் வீட்டு 33 லட்சம் பணம் எடுத்துட்டு போயிருக்காங்க, மற்றபடி இந்த தங்கமும் எதுவுமே எடுத்துட்டு போகலங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த வடக்குல இது வரைக்கும் மட்டுமே ஒரு 205 கோடி முடக்கப்பட்டிருக்கு அவருடைய சொத்துக்கள். ஆனா அண்ணாமலை, தமிழ்நாடு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை என்ன பண்றாருன்னா, டெல்லி, சத்தீஸ்கர், அடுத்து தமிழ்நாடு போது லோடிங்கிற அந்த எமோஜி வந்து பயன்படுத்தி இருக்காரு. ஏன்னா சில தினங்களுக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுல வந்து அந்த டாஸ்மாக் உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாமே அமலாக்கத்துறை ரைட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்து இங்க வரப்போறாங்க, ஏன்னா 2026 எலெக்ஷன் தான் நெருங்க போகுது, செந்தில் பாலாஜி மூலமா ஏதோ ஒரு வரப்போகுது அப்படிலாம் எதிர்பார்க்கப்படுது. இங்க அதோட ஹிண்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. பொறுத்துன்னு தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். அப்புறம் என்ன, முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மறுவரைக்கான ஆதரவு கேட்கறது கிளம்பிட்டா இருப்பல. ஆமா, அவர் சார்பாக அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறனும் கிளம்பி வந்து போயிருக்காங்க ஒடிசா மாநிலத்துக்கு. ஏற்கனவே ஒடிசாக்கார தர்மேந்திர பிரதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஒடிசா போய் நவீன் பட்நாயக் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதி மறுவரையினால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நம்ம மாநிலங்களுக்கு வந்து ஏற்பட போகுதுங்கிற டீட்டெயிலா விலாவாரியா 2 பேரும் சொல்லியிருக்காங்களாம். ஏற்கனவே பிஜேபிக்கு அகைன்ஸ்டான மைண்ட் செட் இருக்கிறவர் தான் நவீன் பட்நாயக். ஆமா, 25 வருஷத்துக்கு மேல இருந்தாரு அவர். சீக்கிரமா இறக்கி விட்டாங்கல்ல, அந்த கோபம் இருக்கும்ல அவருக்குமே. இன்னொன்னா 7 மாநில முதல்வர்களை ஒருங்கிணைக்கிற வேலையில தான் திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் இல்ல முக்கியமான அவர்களை மீட் பண்ண போறப்ப ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், 2 விஷயத்தை மீட் பண்ண போறாங்க. முதல்ல நவீன் பட்நாயக் மீட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து ஆதரவு கொடுத்திருக்காருங்கிறத தகவலா வெளியே சொல்றாங்க. இப்போ மொத்தம் 7 மாநிலங்கள், 28 கட்சிகளுக்கு நேரடியா போறாங்களா திமுக. 28 கட்சிகள் ஆதரவை தேடி பார்க்கலாம். ஆமா, ஏன்னா இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்தியா முழுவதும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க போறாங்க இந்த விவகாரத்துல. மொபைல் போன்ல நிறைய செய்திகள் நமக்கு வருது. அந்த செய்திகள் உண்மையா இல்ல போலியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டீம் பண்ணும் போலதான் தெரியுது. இந்த சூழல்ல வாட்ஸ்அப்ல வர வீடியோக்களா இருக்கட்டும், ரீல்ஸ், ஷார்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல நிறைய டாக்டர்கள் திடீர்னு உருவாயிடுறாங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த காயை வந்து சாப்பிடுங்க, இந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க, இந்த மாதிரி டயட் இருங்கன்னு என்னென்னமோ வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஆராயாம பல பேர் உண்மையை நம்புறாங்க.
இந்த காய் சாப்பிட்டால் உங்களுக்கு இப்படி மாறிவிடும், நொங்கு சாப்பிடுங்கள்லாம் டாக்டர் பேசி இங்க வயலான விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா கேரளால ஒரு வருத்தமான ஒரு சம்பவம். ஆமாண்ணே, நானும் அந்த நியூஸை படிச்சேன், ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. 18 வயசு இருக்கிற ஸ்ரீநாந்தான்ற ஒரு பொண்ணு கொஞ்சம் பாடியா இருந்திருக்கு, கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்காங்க போல. அது உடம்பு குறைக்கணுன்றதுக்காக ஏதோ டயட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்தே போயிட்டாங்கண்ணே. அவங்க டாக்டர் அதை பத்தி சொல்லும்போது அவங்க டயட்ன்ற பேர்ல தண்ணி மட்டுமே நிறைய குடிச்சிருக்காங்க, அதுல அவங்களுடைய குடல் சுருங்கிருச்சு, அதுலதான் அவங்க டெத்துக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆமா, நிச்சயமா நம்ம மருத்துவர் ஆலோசனை இல்லாம எந்த விதமான மருந்தே சாப்பிடுவதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் தனி நம்ம அசால்ட்டாக மெடிக்கல் ஷாப்ல வாங்கி நிறைய சாப்பிட்டு விட்டுருக்கோம். அதுவே முதல்ல தவறான விஷயம். இப்போ நம்மளே வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே பின்பற்றுறதுங்கிறது நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருவோம். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த செய்தி ரொம்ப வைரலா வேற போயிட்டு இருக்கு. என்னன்னா தமிழ்நாடே பரபரப்பா பேசின ஒரு கல்யாணம் நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல, போயிட்டு வந்தீங்களா இல்லையா? நானா கல்யாணம் 3ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. நேத்து அதிமுக காரங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினாரு எஸ்பி வேலுமணி. அதுல ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒண்ணு இருக்கணுமே, எடப்பாடியும் செங்கோட்டையும் மீட் பண்ணிக்கிறதுன்னு. அதான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. டைமிங் மிஸ் ஆயிருச்சு. செங்கோட்டையன் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காருங்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நேற்று 3 மணிக்கே செங்கோட்டையன் வேலுமணியோட மகன் அவரோட மருமகள்லாம் வாழ்த்தி கிளம்பி போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 6 மணிக்கு மேலதான் வந்திருக்காரு. 6 மணிக்கு மேல. ஆமா. அதனால என்னன்னா 2 பேரும் அட் டைம்ல மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவே ஓகே எதுவும் இல்லைன்னு வெளிப்படையா காட்டி இருந்திருக்கலாம். ஒரு கல்யாண நிகழ்ச்சிங்கிற பட்சத்துல ஒரு சுப நிகழ்ச்சியில அதிமுக நாங்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் ரத்தத்தின் ரத்தமாதான் காட்டி இருந்திருக்கலாம், ஆனத்தை போலன்னு பாடி இருக்கலாம். ஆனா மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா எடப்பாடியோட குருநாதரே செங்கோட்டையன் தான். அவரால் அரசியலுக்கு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சி நடக்கல. எடப்பாடி பழனிசாமியும் சிபி ராதாகிருஷ்ணனும் ஏர்போர்ட்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம சின்ராசு, ஒரிஜினல் சின்ராசு இவருதான். யாரு உங்க சரத்குமார் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க. சிவகுமார் எல்லாரும் போய் கலந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. கூட்டணிக்கு ஏதோ ஒரு அச்சாரம் போயிட்டு இருக்கு. கூட்டணி அச்சாரம் அங்கதான் சொல்றாங்களே 6 மாசம் கழிச்சு முடிவு பண்றேன்னு எடப்பாடி பழனிசாமி. போகதான் தெரியும். ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. எஸ்பி வேலுமணி பாஜக கூட ரொம்ப நெருக்கமா இருக்காருங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு 2 வாரமாவே. விகடன்ல கூட ஒரு போட்டோ ஆல்பம் வந்திருக்குன்னா மறக்காம பாருங்க, அதுல நல்லா கிளியரா தெரியும் எல்லாமே. ஆமா, ஏன்னா அமித்ஷா வந்தாரு அந்த சிவராத்திரி அன்னைக்கு, அந்த விழாக்கு போயிருந்தாரு. வரவேற்றது குழுவிலேயே எஸ்பி வேலுமணி இருந்ததான் சொன்னாங்க. கல்யாணத்துல பாக்குறப்ப அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இன்னைக்கு பாக்குறப்ப நயினார் நாகேந்திரன் எல்லாரும் போய் மணமக்களை வாழ்த்திருக்காங்க. ஓகே, அரசியல்லாம் ஒரு நாகரிகம் இருக்கணும், நிகழ்ச்சினா போய் கலந்துக்கணும் எல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப ஓவர் டூவா இருக்கேங்கிறதா அதிமுக பல பேருக்கு சந்தேகமா இருக்கு. அதிமுக இன்னொரு டீம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு தெரியும்ல உங்களுக்கு. வைத்தியலிங்கம் ஐயா, வைத்தியலிங்கம் ஐயா சசிகலா தினகரன் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, நலம் விசாரிச்சிருக்காங்க. ஆமா, அதிமுகவுடைய உரிமைப்பு குழுவுல இருக்காரு ஓபிஎஸ், அவரு கூட இருக்காரு வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் வீட்டதுக்கும் அண்மையில அமலாக்கத்துறை ரைட்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுல 100 கோடிக்கு மேல சொத்து முடக்கப்பட்டுருச்சு. முடக்கணுன்னே அவர் கொஞ்சம் முடங்கி போயிட்டாப்புல. ரொம்ப ஆள் சுரங்கமா தான் இருக்காரு வைத்தியலிங்கம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு. அவரை மீட் பண்றதுதான் நேற்று தினகரன் போயிருக்காரு. தினகரன் பார்த்து ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு சசிகலாவும் சசிகலாவுடைய சகோதரர் திவாகரனும் வந்திருக்காங்க. ஏன்னா சசிகலாவும் தினகரனும் பேசிக்கிறது சொல்றாங்க. ஏற்கனவே அவங்களே பிரிஞ்சுதான் இருக்காங்க. அதிமுக எல்லாருமே பிரிஞ்சுதான் தெளிவா தெரியுது. ஏன்னா சில விஷயங்கள் பேசிட்டு போயிருக்கா சொல்றாங்களாம் வைத்தியலிங்கத்துக்கிட்ட. பாப்போம், இந்த கூட்டம் ஒண்ணு சேர்ந்து அந்த டீம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய எலெக்ஷன்ல ஒரு பெரிய போர் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். இப்ப என்னன்னா முதல்ல அதிமுகவை நான் ஒண்ணு சேர்ப்பேங்கிறாங்க சசிகலா. முதல்ல சசிகலாவும் தினகரனும் ஒண்ணு சேரணும். அப்புறம் தினகரனும் ஓபிஎஸ் ஒண்ணு சேரணும், ஈஸியா சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், வைத்தியலிங்கம் இவெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேரணும். தலை சுத்துதுல சீரியல் சண்டையோட பெரிய சண்டையா போய் அதுல வேற இந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் கூட சேரணும். ஆமா, இன்னொரு பக்கம் கொடநாடு கொலை வழக்குல ஜெயலலிதாவுடைய முன்னாள் பாதுகாவலர் வீரபெருமாள் சிபிசிஐடி விசாரி கூப்பிட்டு இருந்தாங்க. அவரு போய் ஆஜராயிருக்காரு. அவரே ஆஜராயிட்டாரு. ஆமா, அவர் போய் ஆஜராயிருக்காரு. இன்னும் அதை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதை என்னதான் முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி திமுக நிறைய வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதி என்னன்னா இது ஒரு வாக்குறுதி, கொடநாடு உண்மையை கண்டுபிடிப்போம்ட்டு. இன்னொன்னு என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேல நாங்க ஊழல் நடவடிக்கை எடுப்போம்னாங்க. அதுவுமே என்னாச்சுன்னு தெரியவே இல்லை. அதுலதான் இப்போ ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஆளுநர் குட்கா கேஸ்ல விஜயபாஸ்கர் வழக்குல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்திருந்தாரு. அந்த அனுமதியில இப்போ
சிபிஐ வந்து கிட்டத்தட்ட 21 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க சிறப்பு நீதிமன்றத்துல. ஓகே, தூசி தட்டுறாங்க, தூசி தட்டிட்டு இருக்காங்க. CBI, எலெக்ஷன் நெருங்க எல்லாத்தையும் தூசி சிபிஐ எல்லாம் வந்து எல்லாம் வேகமா வேலை செய்யறாங்கன்னு சொல்றேன், வேகப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். எல்லாம் தன்னாட்சி அமைப்பு தானே. விவரம் தெரியாதப்ப இவரும் மட்டும் தான் நடிகர் திலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். போக போக தான் தெரிஞ்சது நம்மள சுத்தி எல்லாமே நடிக்கிற நடிகர் திலகம் தானே. போ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 13 நாள் IPL வருது, அதுக்கு ரெடி ஆகுமே. கடுமையாக உழை, வாழ்க்கையில் முன்னேறுவாய். டேய், நான் மாச சம்பளக்காரன்டா, எவ்வளவு உழைச்சாலும் அதே சம்பளம் தான்டா. அதுக்குன்னு உழைக்க நினைப்படாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும், கடுமையாக வந்து உழைக்கணும். டியூரிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ரிலேஷன்ஷிப். நேத்து வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு தடவை சொன்னா அவ்வளவு அழகா புரிஞ்சுக்குது. நீ எல்லாம் 6 அறிவு படிச்ச ஹியூமன் பீயிங், எத்தனை தடவை சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்க, அதனாலதான் நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம மிஷின் கிடையாது இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே ப்ரோ, ஷோவோட ஃபைனல் வந்தாச்சு. இன்னைக்கு யாருக்கு விருது கொடுக்க போறோம்? யார் கொடுக்கலாம்? நம்ம ஐயா மோடிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் தான் கொடுக்கணும். கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஓகே, ஷோக்கு வந்திருக்கீங்க, நீங்க பெரிய அவங்களுக்கே வந்து கொடுத்துடலாம். காரணம் என்னன்னா, அவங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு மத்திய அரசுல. இங்க வந்து தொகுதி மறுவரை நிதி எங்களுக்கு வேணும், அது இல்லாம நகரிக மற்றவர்கள் நீங்க சொல்லுவீங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இங்கிருந்து வந்து இது பண்றாங்க. ஒரு டிராகன் வார் மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே, அதனால வந்து பிரதமர் மோடிக்கும் இங்க முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கும், மத்திய அரசு மாநில அரசு தானே பஞ்சாயத்து, அதனால அவங்களோட முகங்களா இருக்கிற 2 பேருக்குமே டிராகன்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.